கோடையில் தாய் வீட்டில் இரண்டாம் பாகம். அன்று இரவு உறங்கப் போகும் முன்பு பார்வதி எல்லோரையும் அழைத்தாள். எல்லோரும் ஹாலில் வந்து கூடினார்கள். அவள் தான் கொண்டு வந்த சூட்கேஸை திறந்து குழந்தைகளுக்கு வாங்கி வந்திருந்த பரிசுப் பொருட்களை கொடுத்தாள். பெண் குழந்தைகளுக்கு முத்து மாலையும் பசங்களுக்கு விளையாட்டு ஜாமானும் கொடுத்தாள். அதே போலவே ஜானகியும் தான் பிள்ளைகளுக்கு வாங்கி வந்திருந்த தின்பண்டங்களையும் ட்ரெஸ்களையும் கொடுத்தாள். அப்பா அம்மாவுக்கு இருவருமே ட்ரெஸ் எடுத்து வந்திருந்தார்கள். விஜயாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் எதுவும் வாங்கி வரவில்லை. அது அந்த நேரத்தில் அவளுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. பெரியம்மாளிடமிருந்து கிஃப்ட் வாங்கிவிட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் தன் மகன் தயாவையே உற்று பார்த்தாள். அவன் இந்த அளவு மகிழ்ச்சியாக இருந்து அவள் இதுவரை பார்த்ததில்லை. மற்ற குழந்தைகளுக்கு தான் எதை வாங்கித்தர முடியும்? எதையும் வாங்கித்தரும் நிலையில் தான் இல்லையே. அவள் முகம் மிகவும் வாடிப்போய் இருப்பதை பார்த்துவிட்டாள் ஜானகி. என்ன விஜயா யோசிச்சுட்டு இருக்க? ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சா? இப்படி டல் அடிச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதையும் யோசிக்காத விஜய். குழந்தைகளா எல்லாரும் போய் படுங்க என்று ஜானகி சொன்னதும் பொருட்கள் கிடைத்த சந்தோஷத்தில் குழந்தைகள் எல்லாம் ஒரு அறையில் போய் தலையணைக்கும் பெட்ஷீட்டுக்கும் சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி முடித்துவிட்டு அம்மாவும் 3 மகள்களும் ஹாலில் படுத்து கொண்டார்கள். அப்பாவை அவர் அறையில் படுக்க சொன்னார்கள். ஆனால் அப்பாவுக்கு போகவே மனசில்லை. ரொம்ப நேரம் அவர்களிடம் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். மணி 2 ஆனதும் அவரை விரட்டிவிட்டார்கள். அதன் பின்தான் அப்பா சென்றார். மறுநாள் அனைவரும் கோவிலுக்கு சென்றார்கள். சின்ன வாண்டுகள் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருந்தார்கள். 3 சிஸ்டர்ஸும் அம்மாவின் சேலையை கட்டி கொண்டார்கள். அம்மாவிடம் எல்லா நிறங்களிலும் சாரீஸ் இருந்தது. எல்லா ஷேடுகளிலும் இருக்கும். பச்சை என்றால் லைட் பச்சை, கிளிப்பச்சை, டார்க் பச்சை என்று இருக்கும். அதே போலவே மற்ற கலர்களிலும் இருக்கும். அம்மா எதையுமே உடுத்த மாட்டார். ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார். மகள்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மாவின் சேலையைத்தான் குறிவைத்து உடுத்துவார்கள். அது அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் பார்க், ஒரு நாள் எக்ஸிபிஷன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக சென்றார்கள். தினமும் இரவு ஆனதும் பார்வதியும் ஜானகியும் அவர்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததே சொல்வார்கள். விஜயாவுக்கு அகிலனுக்கு ஃபோன் பண்ணவே தோன்றாது. அவள் மாமியாருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசிவிட்டு வைத்து விடுவாள். தயாவை அப்பாவிடம் பேச சொன்னால் அவன் பேருக்கு 2 வார்த்தை பேசிவிட்டு விளையாட ஓடி போய் விடுவான். நாட்கள் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடியது. ஊருக்கு கிளம்ப இன்னும் 4 நாட்களே இருக்கும்போது ஒரு நாள் மாலை அம்மா கேஸ் ஸ்டவை தரையில் எடுத்து வைத்து முறுக்கு சுட ஆரம்பித்தார். சுற்றிலும் மகள்கள் உட்கார்ந்து முறுக்கு மாவை பிழிந்து கொடுத்தார்கள். குழந்தைகள் அவ்வப்போது ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தனர். மகள்களும் அரட்டை அடித்தபடியே ஒரு கை பார்த்தார்கள். அப்பாவும் சந்தடி சாக்கில் 2 முறுக்கு எடுத்து சென்றார். வீடே ஒரே கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. ஊருக்கு கிளம்ப இன்னும் 2 நாட்கள் இருந்தபோது எல்லோரிடமும் லக்கேஜஸ் கூடி இருந்தது. கடைக்கு போனபோது வாங்கின திங்ஸ், எக்ஸிபிஷனுக்கு போனபோது வாங்கின திங்ஸ், சிஸ்டர்ஸ் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்ட பரிசு பொருட்கள், குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள், ட்ரெஸ், அம்மா செய்து தந்த முறுக்கு என்று லக்கேஜ் அநியாயத்துக்கு கூடியிருந்தது. அதை பார்க்கும்போதே பெருமிதமாக இருந்தது. குழந்தைகள் யாருக்குமே ஊருக்கு போக மனமில்லை. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போகலாம் என்று அம்மாக்களை அரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிளம்பிதானே ஆக வேண்டும். என்ன செய்ய முடியும்? அப்பாதான் ரொம்ப டல் அடித்து போனார். முகத்தில் சிரிப்பே இல்லை. இன்னும் 2 நாள்ல எல்லாரும் கிளம்பிடுவீங்களா? அப்புறம் நானும் உங்க அம்மாவும் தான் இந்த வீட்டுல ஒத்தையில கிடப்போம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு. என்ன பண்ண? ரொம்ப வேதனையுடன் அப்பா சொன்னது எல்லோருக்குமே சங்கடமாக இருந்தது. முதலில் ஜானகி கிளம்பி போனாள். போகும் முன்பு விஜயாவை தனியே அழைத்து
அவள் கைகளில் 2 பவுன் செயின் ஒன்றை கொடுத்தாள். வெறும் கழுத்தா இருக்கிற விஜய், இதை போட்டுக்கோ. விஜயா எவ்வளவோ மறுத்தும் வலுக்கட்டாயமாக அதை திணித்துவிட்டு சென்றாள் ஜானகி. விஜயாவின் கன்னங்களில் கண்ணீர் உருண்டோடியது. என்ன இது லூசு மாதிரி அலற என்று அவள் கண்களை துடைத்துவிட்டு கிளம்பினாள் ஜானகி. தெருமுக்கில் அவள் திரும்பும் வரை எல்லோரும் வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். மறுநாள் பார்வதியும் விஜயாவும் கிளம்பிய போது அம்மாவாலும் தாங்க முடியவில்லை, அப்பாவாலும் தாங்க முடியவில்லை. அப்பாவால் நிற்கவே முடியவில்லை. அப்படியே சேரில் அமர்ந்து விட்டார். போனதும் ஃபோன் பண்ணுங்கம்மா, ஃபோன் பண்ணுங்கம்மா என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். பிள்ளைகள் எல்லாம் சென்றபின் வீட்டுக்குள் செல்ல மனமில்லாமல் நெடுநேரம் கேட் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்கள் அம்மாவும் அப்பாவும். பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததும் பார்வதி விஜயாவின் கையில் 3000 ரூபாய் திணித்துவிட்டு பஸ்ஸில் ஏறினாள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரிவதற்குள் அவள் பஸ் கிளம்பி சென்று விட்டது. தான் கஷ்டப்படுவதை புரிந்து கொண்டு வலிய வந்து உதவி செய்தும் சகோதரிகளை நினைத்த போது விஜயாவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. திருப்பூர் பஸ் வர அதில் மகனுடன் ஏறினாள் விஜயா. அடுத்த வருட லீவு எப்போது வரும் என்று அப்போது இருந்தே அத்தனை உள்ளங்களும் காத்திருக்க ஆரம்பித்தன. நம் நாட்டு பெண்களுக்கு அம்மா வீடுதான் வேடந்தாங்கள். அங்கு சென்று இளைப்பாறிவிட்டு வந்தால்தான் அவர்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் அவர்களை வாழ்க்கை முழுவதும் ஓட வைக்கும்.